Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இங்க வந்து அதிமுக ஆட்சி தான் வந்து அமைக்கும், மற்றபடி கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் அங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி கிட்ட இது வந்து திமுக ஆட்சியா திமுக கூட்டணி ஆட்சியான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இதை வந்து இங்கே இருக்கிற மீடியாக்கள் ரொம்ப வந்து திரிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஆர் பணிகளில் வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அப்படியே இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்களான்னு குறைஞ்ச 15லேருந்து 20 வருஷத்துக்கு அண்ணாமலை தான் பிஜேபியோட தமிழ்நாட்டுடைய ஃபேஸ். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதிமுகவில் எடப்பாடி அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லி இருந்து இவங்க மாற்றிருந்தாலுமே அது தவறான முடிவு எடப்பாடிதுன்னு நான் சொல்லுவேன். 50 தொகுதிகளுக்கு குறையாம பாஜக வந்து சீட் கேட்கும். நிச்சயமா எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அதை விட குறையவா கூட வாய்ப்பு இருக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபைன் டைம் மீடியாவின் CEO திரு CK காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது குறிப்பிட்டு சொல்றாரு, 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த கூட்டணி ஆட்சி தானே. திமுக ஆட்சி என்ன எந்த கூட்டணிக்கு ஆட்சின்னு சொல்கிறோம்? இந்திய கூட்டணி ஆட்சின்னு தானே சொல்கிறோம். கரெக்டாக இங்கே பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி. அவங்க உள்ள பங்கு பெறுறாங்க பங்கு பெறலன்றது அடுத்தபட்சம். அது வெற்றி தோல்வி அது இதை பொறுத்து இருக்குது. அவர் சொல்கிறது ஜென்ரலான அந்த கூட்டணி வந்து வலுவாக வந்து ஆட்சி அமைப்பாங்க, அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்ன்றது சொல்கிறாரு. அது வந்து கூட்டணின்றது நம்ம இங்கே எல்லோரும் சிண்டு முடிகிற மாதிரி 60 சீட்டு கேட்டால் நிறைய பேர் இப்போ பார்த்தேன். நம்ம யூடியூப்லலாம் 60 சீட் கேட்குறாங்க, கூட்டணி ஆச்சு இப்போ துணை முதல்ல அப்படிலாம் மீனில். எல்லா கட்சி தலைமைக்கும் எல்லா தலைவருக்கும் மேபி அது நடக்கணும் அவங்க எண்ணங்கள் இருந்தாலுமே அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவாங்களா? முதல்ல உடன்படிக்கையே ஆனாலும் இப்போ நம்ம ஒரு தேமுதிகவோட கூட்டணியுடைய இதில் ஒரு கிளாஸ் இருந்தது, மேல் சபை எம்பி கொடுக்கணும்னு சொல்லி. அது இவ்வளோ நாள் வரைக்கும் வெளியிடவே இல்லைல்ல. பின்னாடி பேசுனது பின்னாடியாக தான் இருக்கும், வெளியில் சொல்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ அதெல்லாம் இவங்க வந்து மேடையில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கட்சிக்காரர்களும் உற்சாகம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும், அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்ன்றதை அவர் பதிவு பண்ணுறாரு. அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதுக்கு ஏன் இன்னும் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு அதிமுக தலைமை வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது? ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இங்கே வந்து அதிமுக ஆட்சி தான் வந்து அமைக்கும், மற்றபடி கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் கட்சியின் மூத்த தலைவரான தம்பிதுரை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2006 மைனாரிட்டி நம்பர்ஸோடு தான் வந்து திமுக ஆட்சியை பிடிச்சது, அப்படி வந்தாலும் கூட இங்கே வந்து அதிமுக ஆட்சி தான் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. ஆனால் பாஜக தரப்பில் வந்து எல்லாருமே வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், கண்டிப்பாக வந்து பாஜகவை சார்ந்தவர்களும் வந்து அமைச்சர்கள் இடம் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இவங்களை எல்லாருமே ஒரு சார்பாக இருப்பாங்க. நான் வந்து இதோட விளக்கமாகவே நான் சொல்லிடுறேன். இவங்க எல்லாரும் போய் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கிட்ட இது வந்து திமுக ஆட்சியா திமுக கூட்டணி ஆட்சியான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இப்போ போய் கேட்குறாங்க கேள்வி, என்ன பதில் வரும்? டிஎம்கே ரூலிங் பார்ட்டி தான் கூட்டணி ஆட்சி, கூட்டணி தர்ம பிரகாரம் தான் நடக்குதுன்னுவாங்க. இவங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டி ஏன் அப்படின்னு இப்போ மாற்றி சொன்னால் எல்லோரும் கோச்சிக்க மாட்டாங்களா? ஓ நீங்கள் தனியாக ஜெயிச்சிட்டிங்களான்னு கேட்க மாட்டாங்களா? கூட்டணி ஆட்சின்றது வேறு, கூட்டாட்சின்றது வேறு. அரசாங்கத்துக்குள்ளே துணை முதல்வர், முதலமைச்சர், மந்திரி இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அது வேறு. ஓகே, இதை வந்து இங்கே இருக்கிற மீடியாக்கள் ரொம்ப வந்து திரிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு இந்த பிஆர் பணிகளில் வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. இல்லாத விஷயத்தை கூட உங்களை இருக்கிற மாதிரி யூகிக்க வைக்க முடிகிற ஒரு பலம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மீடியா இருக்கிற அந்த இதில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரிய பலமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2011 அந்த செம்பரம்பாக்கம் ஏரி விஷயம் 2015 நடக்கும்போது
இது வந்து ஏரி முழுகி ஒரு 2 நாளில் வந்து பலத்த மழையால் நடந்து டக்கு ஃபில் ஆகி ஓப்பன் ஆகிற ஒரு விஷயம். அதை வந்து எல்லாருக்குமே தெரியும் இது ரியாலிட்டி என்னன்றது. பட் அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நிறைய சேர்த்தாங்க. அவங்கள ரீச் பண்ண முடியல, அவங்களால வந்து ஏதேதோ இது குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. ப்ரெடிக்ஷனே எனக்கே ஒருத்தர் வந்து என்கிட்ட அப்படியே கிட்டேருந்து பார்த்த மாதிரிலாம் சொன்னார். ஓகேவா, நமக்கும் தெரிஞ்ச சோர்ஸ் இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு நமக்கும் தெரியும். ஸோ அதை நம்ப வச்சாங்க. 100 பேரில் 50 பேர் 60 பேர் இது இப்படி தான் நடந்திருக்கும் பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எல்லா மீடியா பர்சன்ஸும் முன்னாடி வந்து பேசுகிறாங்க. ஸோ அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. பட் நம்ம ஒருத்தர் கத்துறதுனால எல்லாரும் மாறிட போகிறதில்ல. அவங்களுக்கு பலம் 100 இருக்குது, எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை நம்புகிறவங்களும் நம்புவாங்க. ஆனால் ரியாலிட்டி அது இல்லை. அப்படியே இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்களான்னா எந்த கட்சியும் பண்ணாது. அதனால் அது வந்து இல்லைன்றது தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த பொதுக்கூட்ட மேடைகள் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது வந்து காதை பிளக்கும் அளவுக்கு ஒரு பெரிய சத்தம் வந்து கேட்டதை வந்து பார்த்தோம். குறிப்பாக அண்ணாமலைன்னு சொல்கிற அந்த கோஷங்களையும் தொடர்ந்து பார்த்தோம். இதையும் கூர்ந்து கவனிச்சிருக்கிறாரு அமித்ஷா. ஸோ அமித்ஷாவுடைய எண்ணம் எதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை அவர் கூர்ந்து கவனிச்சாருன்னு சொல்கிறது தவறு. அவருக்கு இது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா முன்னாடியே அண்ணாமலை மேடைக்கு வரும்போது ஒரு பெரிய கரகோஷங்களும் ஒரு இதுவும் இருந்தது. ஆனால் அமித்ஷா வந்து மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டு அடுத்த அண்ணாமலைக்கு ஒரு 4 பக்க டைலாக் பேசினார். யாராவது அதை கவனிச்சிங்களா? அது பேசி முடித்து அண்ணாமலைன்னாரு. அதுக்கப்புறம் அந்த கரகோஷங்கள் வந்து பலமாக இருந்துச்சு. ஸோ அமித்ஷாக்கு தெரியாமலாம் இல்லை. ஓகேங்களா, இங்கே இருக்க ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மூவுக்காக சில விஷயங்கள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அது அண்ணாமலை அந்த இடத்துல வந்து மூவ் ஆக வேண்டியது. பட் தலைமைக்கு தெரியும் நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் பிஜேபியுடைய ஃபேஸாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையாக தான் இருப்பார். குறைஞ்சது 15 20 வருஷத்துக்கு அண்ணாமலை தான் பிஜேபியோட தமிழ்நாட்டுடைய ஃபேஸ். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. பல தலைவர்கள் வந்து போயிருக்கிறதெல்லாம் போயாச்சு. இனி இங்கே இருக்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூனா அது அண்ணாமலை. ஏன்னா இன்றைக்கி இருக்க வளர்ச்சி அவரால் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதை யாரால் மாற்ற முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரிப்போர்ட்டுமே அது எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம், எடுத்திருப்பாங்க. அது தெரியும் இவரால் தான் இந்த ஒரு வளர்ச்சின்னு. ஸோ அதனால் அந்த இது வந்து எதிர்பார்க்குறது தான். இதனுடைய சிம்பல் முன்னாடி நயனாருடைய மீட்டிங்க்கெலாம் போகும்போது நயனாரை விட அண்ணாமலைக்கான வரவேற்பு அதிகமாக தான் இருந்தது. அது எல்லாருக்குமே தானே தெரியும். இல்லை, 3வது முறையாக என்டிஏ கூட்டணி எம்பிக்களுடைய கூட்டம் நடக்கும்போது பிரதமர் ஒரு அழுத்தமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்ல, தமிழ்நாட்டில் இந்த முறை வந்து நம்முடைய பர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கு, நம்மளுடைய அலையன்ஸ் வந்து 18% வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ அங்கே வந்து அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் வந்து இருக்கோ அப்படிங்கிறதானே பார்க்கப்படுது. அதுதான் சொல்கிறேன். அவருக்கு முக்கியத்துவம் மோடிக்கிட்டேயும் அமித்ஷா கிட்டேயும் இருக்குது. இங்கே வந்து ஒரு கரகோஷம் கொடுத்து அதை காட்டுறதெல்லாம் இல்லை. ரியாலிட்டிக்கு வருவோம். அவங்களுக்கு நல்லா தான் தெரியும். ஓகேங்க, இங்கே இருக்க பல பேருக்கு தெரியாது. அது அந்த மேடையில் உட்காந்துருந்த முன்னாள் பல தலைவர்களுக்கு இது தெரியாமல் அண்ணாமலையை எப்படியாவது மாற்றத்துக்கான சில வழிகள் நடந்ததாக சொல்கிற மாதிரி அவங்க அதுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கான பதில் தான் இதெல்லாம். இவங்க நாளைக்கு இந்த மாதிரியான கரகோஷங்கள் இவங்க யாருக்குமே கிடச்சிருக்காது. நீங்கள் நயனார் நாகேந்திரன் வந்து என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இத்தனை நாளில்? ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கா? அதிமுகவில் எடப்பாடி அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லியிருந்து இவங்க மாற்றிருந்தாலுமே அது தவறான முடிவு எடப்பாடிதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பலமாயிட்டிருக்கு கூட்டணி. பிஜேபி அலைன்ஸ் இருக்குது, பாமக அலைன்ஸு எல்லாமே சேரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இங்கேயும் இருந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை நம்மளே இழக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து தேர்தல் வாக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் நம்ம நினைக்கிறோம். அண்ணாமலை மாதிரியான ஒருத்தர் வந்து ஜஸ்ட் லைக் டேட் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத யோசிக்காமல் விட்டுட்டாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் இந்த தேர்தலுக்குள்ளே சரி பண்ணிவிடுவாங்க.
சரி பண்ணி தான் தேர்தலை சந்திப்பாங்கன்றதை நான் நினைக்கிறேன். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவுக்கு 41 இடங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த 41 இடங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 2009 நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் இவங்க 10.1% வாக்குகள் வாங்கினது காரணமாக தான் 41 சீட்டு வந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைய சூழலில் இன்னைக்கு பாஜக வந்து 11% வாக்குகளோட வந்து இருக்குது. கூட்டணியோட சேர்த்து கடந்த நாடாளுமன்றத்தில் 18% வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 50 தொகுதிகளுக்கு குறையாம பாஜக வந்து சீட் கேட்கும் அப்படின்னு அவங்களும் திட்டமிட்டிருக்காங்க. நிச்சயமா எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட அவர் ஒரு 150 தான் நிற்க முடியும். மீதி ஒரு 50 வந்து பாஜக, மீதி 34 வந்து பாமக மற்ற கட்சிகள் வந்து பங்கீடு செய்யும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. இது சாத்தியம்? எனக்கு தெரிஞ்சு அதை விட குறையாக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்களேன், 45 50 தொகுதி வந்து பாஜக நிற்குதுன்னு வச்சுப்போம். பாமகவுக்கு ஒரு 23 24 தொகுதி இருக்குது. அமமுக அவங்களும் இந்த கூட்டணியில் குறைஞ்சது 11 தொகுதி இல்லை 18 தொகுதி ஏதோ ஒரு நம்பருக்குள்ளே வருவாங்க. மினிமம் 10 அவரு 3% ஓட்டை காட்டினவர். அவருக்கு குறைஞ்சது 10 மேக்ஸிமம் 18 தொகுதி வரைக்கும் அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 100 தொகுதிக்கு வந்துடும். இந்த 100 தொகுதிக்கு பாருன்னா 134 தொகுதி தான் அவங்களுக்கு இருக்கும். சரி, இது வந்து போன தடவை ஜெயலலிதா அவர்கள் ஒரு 140 150 தொகுதிக்கிட்ட நின்று ஜெயிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட்டு அதான் இப்போ கூட்டணி அவருக்கு வேணும் அப்படின்னா அது இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 23 ஒரு 18 41 தொகுதி 41% வந்துடும். 41 வந்துட்டோன்னா அதர்ஸ் போக பேலன்ஸு கன்சால்டேட் ஆகும். ஸ்ட்ராங்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லை. பிஜேபிக்கு இருக்கிற ஓட்டு அண்ணாமலை ஓட்டு எனக்கு தெரிஞ்சு மாறாது, பாமக ஓட்டு மாறாது, அமமுக ஓட்டு மாறாது. சின்ன ஒரு ட்ராக்ஷனு இந்த விஜயுடைய இதில் சின்னதாக இருந்தாலுமே தவிர பெரிய இது வந்து அவங்களுக்கு இந்த அதிமுக கூட்டணிக்கு பாதிப்பு இருக்காது. இப்போ ராமதாஸ் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விரைவில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன், 2-3 மாதம் கழிச்சு தான் கூட்டணி கொடுத்தான முழுமையான நிலைப்பாட்டை அறிவிக்க முடியும் அப்படின்னு இருக்காரு. ஆனால் 2026 ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கும்போது அவரும் இந்திய அலையன்ஸுக்கே தயாராகி விட்டாரா? ஆகிட்டாரு, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? அவர் என்ன விஷயங்கள் இப்போ பாஜக சார்பிலேருந்து யாராவது தொடர்பு வந்து பேசுனாங்களா, என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல. நம்ம போன இன்டர்வியூலேயே சொன்ன பாமக ராமதாஸ் சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த கட்சி உடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் இணைஞ்சிருவாங்க. அது ஏதோ ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகும். 23 தொகுதின்றது 30 தொகுதியாக போகலாம் இணைஞ்சி வரத்துக்கு. இந்த மாதிரியான சில ஏதோ ஒன்று நடந்தாலேயே இங்கே வந்து சரியாயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது கொஞ்ச நாளைக்கு இப்போ இது ஒரு தேர்தலுக்கு நேரம் இருக்குது. இதுக்கு நெருங்கி வந்ததுன்னா இதுவும் ரொம்ப சீக்கிரமாக சரியாக இருக்கும். இல்லை டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது எடுத்து. 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அமித்ஷா. ஆனால் அதற்கு ரியாக்ட் பண்ணும் விதமாக ராசா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமித்ஷாவும் மோடியும் நிறைய முறை அங்கே வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த பதிலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க வர்றதுனாலையும் இங்கே அண்ணாமலை இருக்கிறதுனாலையும் பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இன்னைக்கு இப்போ நம்ம மதுரையில் நடந்த இந்த திருப்பரங்குன்றம் இந்த பிரச்சனையாகட்டும், திருவண்ணாமலையில் இருந்த ஒரு கூட்டங்கள் கூடிய மக்கள் கூட்டமாகட்டும், இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸை காட்டுதுன்றது தான். ராசா மாதிரியான ஆட்கள் பேசுனா அதிமுகவுக்கு பலமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போன தேர்தலில் அப்படி தான் நடந்தது. ஸோ இவங்க வந்தால் இவங்கள பாதிப்புன்னா இவங்கள மாதிரி ஆட்கள் பேசினாலும் அதனுடைய பாதிப்பு வந்து இவங்களுக்கு பலமாக தான் போகும். அதனால் அது பெருசாக இல்லை. அமித்ஷாவும் மோடியும் எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த டெல்லி இதெல்லாமே அவர் சொல்கிறது வரவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் ஃப்யூச்சரில் வருவோன்றதை அவங்க சொல்கிறாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.